नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी मध्यमा पेपर 1 भाग 2 ஆக்சுவலாக கத்யா இந்த ப்ரோஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மத்தியமா பேப்பர் 1 ரோமன் லெட்டர் 10ல் தான் கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 10ல் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 கின்ஹி 2 பிரச்சனோ. ஸோ எனி 2 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் எழுத சொல்கிறாங்க. 10 மார்க்ஸு. அப்போது ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு. நான் இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது எக்ஸாமுக்கு வந்துடும். February 2025 நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கன்ஃபார்முங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 29. பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கோங்க. ஓகே. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. பாதுஷா வந்து பீர்பால் கிட்ட என்ன கேட்டார், அதுக்கு பீர்பால் என்ன பதில் சொன்னார் அப்படின்றது தான் இந்த क्वेश्चन. एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुँचे. ஒரு நாள் பாதுஷாவும் பீர்பாலும் டஹல்தே டஹல்தே அதாவது பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏக் தாலாப் கே பாஸ், தாலாப் அப்படின்னா ஒரு பாண்ட், ஒரு குளத்துக்கிட்ட போகிறாங்க. बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे तो पानी बहुत ठंडा था. அப்போது அந்த குளத்தில் வந்து பாதுஷா அக்பர் வந்து தன்னோட கை கால்களை, ஹாத்னா கை, பயிர்னா கால்களை கழுவுறதுக்காக அந்த தண்ணியில் இறங்குவார். பார்த்தா அந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். बहुत ठंडाனா ரொம்ப சில்லுன்னு. बादशाह ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता है. அப்போ பாதுஷா வந்து பீர்பால் கிட்ட கேட்பாரு, இந்த தண்ணி இவ்வளோ சில்லுன்னு இருக்கே, இந்த தண்ணியில் யாராவது குளிக்க முடியுமா, குளிப்பாங்களா, அதாவது இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, இந்த தண்ணியில் யாராவது குளிப்பாங்களா, அவங்களால குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீர்பால்னே துரந்த் கஹா. அதுக்கு பீர்பால் இமீடியட்டாக சொன்னார். துரந்த் அப்படின்னா பட்டுன்னு, இமீடியட்டாக சொன்னார். பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே खड़ा भी रह सकता है. காசு கொடுத்தீங்க, காசு கிடைச்சது அப்படின்னா ராத்திரி முழுக்க கூட இந்த தண்ணியில் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நிற்க மாட்டார், சொல்கிறாரு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இந்த சில்லு தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக நிற்கிறதுக்கு கூட ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். ஸோ அக்பர் பீர்பால் பேசி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு பாண்டுக்கிட்ட போய் சேர்றாங்க. அப்போ கை கால் கழுவுறதுக்காக பாதுஷா தண்ணியில் இறங்குறாரு. என்னடா இது இவ்வளோ தண்ணி சில்லுன்னு இருக்குது, இதில் யாராவது குளிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு பட்டுன்னு பீர்பால் சொல்கிறாரு, ஏன் முடியாது, காசு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ராத்திரி முழுக்க கூட இந்த தண்ணியில் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 29 இருக்குது இந்த क्वेश्चन. இது நல்லா படிச்சுக்கோங்க. नेक्स्ट पेज नंबर 33. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखे. ஸோ दक्षिण भारत हिंदी प्रचार सभा பற்றி 5 வார்த்தைகள் எழுத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். ஸோ दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. राष्ट्रीय महत्व அப்படின்னா நேஷ்னல், ஸோ நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ நேஷ்னல் ஒரு இன்ஸ்டிடியூஷன். इसकी शाखाएं ना ब्रांचेस, इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. ஸோ இதோடைய பிரான்ச்சஸ் வந்து தக்ஷின் அப்படின்னா சவுத், சதர்ன் ஸ்டேட்ஸ், சதர்னில் இருக்க 4 ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. इन शाखाओं का प्रधान कार्यालय, ஸோ இந்த பிரான்ச்சஸ் உடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, பிரதான் காரியாலய் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் சென்னை மே स्थित है, சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திஜி ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. காந்திஜி இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து எப்போ நிறுவனார் அப்படின்னா 1918 சென்னையில் தான் முதல்ல நிறுவனார். யா சன்ஸ்தா காந்திஜி கே சப்னோங்கோ, ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து காந்திஜியோடைய நிறைய ட்ரீம்ஸ் வந்து நினைவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்னோ அப்படின்னா ட்ரீம்ஸ். சாக்கார் பனாத்தி ஆரஹி ஹே, சாக்கார் பனாத்தி ஆரஹினா அவருடைய பல ட்ரீம்ஸை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து ரியல் ஆக்குச்சு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम, ஆக்சுவலாக संसदीय अधिनियम அப்படின்னா அதிநியம்னா ஆக்ட், பார்லிமெண்ட்ரி ஆக்ட் 1964க்கு கீழே ராஷ்ட்ரிய மகத்வகி சன்ஸ்தான் ஹே. ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, காந்திஜி வந்து 1918 நிறுவனார். அதுக்கப்புறம் 1964, ஸோ 14th ஆக்டில் இது கீழே இந்த பிரச்சார் சபா வருது. அடுத்தது இதோட பிரான்ச்சஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது. இதோட மெயின் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 3rd லெசன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இது வந்து பேஜ் நம்பர் 38ல் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 38 ஃபர்ஸ்ட் கொஷின். भारती के बचपन के बारे में आप क्या जानते हैं.
ஸோ மகாகவி பாரதியாரோட சிறு வயது பற்றி நம்மளை கேட்குறாங்க. பாரதி கோ பச்பன் சே ஹி தமிழ் கா அச்சா ஞான் ஹே. ஸோ பாரதியாருக்கு வந்து பச்பன்னா சைல்ட்ஹுட்லேருந்தே தமிழ் பற்றின நல்ல நாலேஜ் இருந்துச்சு. பச்பன் மே உன்கோ சுப்பையா கஹதே ஹே. பச்பன் அப்படின்னா சிறு வயதில் சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது அவர் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சுப்பையா அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம். உஸ் சமய வே கவிதா பி லிக்தே தே. அந்த சமயத்தில் அவர் நிறைய கவிதைகளும் எழுதினார். கவிதா அப்படின்னா கவிதைகள். பாலகவி பாரதி கவி மண்டலியோமே பாக் லேத்தே ஹே. ஸோ பாலகவி பாரதி வந்து கவி மண்டலியம் அப்படின்னா அந்த போயட் சர்க்கிள். ஸோ போயட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, அதில் இவர் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கார். எட்டயபுரம் கே ஜமீன்தார், எட்டயபுரத்தோட ஜமீன்தார் உன்கா ஆதர் சத்கார் கர்த்தா தா. எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்டு. ஆதர் சத்கார் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்டு மரியாதை கொடுத்து, சத்கார்னா அவரை பார்த்துக்கிறது எல்லாமே அவர் செஞ்சார். பாரதி பச்பன் சேஹி அப்படின்னா சமத்கார் திகாத்தே தே. பாரதியார் வந்து தன்னோட சிறு வயதுலேருந்தே தான்கிட்ட இருக்க அந்த நாலேஜெல்லாம் பயன்படுத்தி மிராக்கிள், ஆக்சுவலாக சமத்கார் அப்படின்னா மிராக்கிள். அதாவது மிராக்கிள் அப்படின்னா எந்த விதத்துலனா மக்களை ரொம்ப கவரும் விதமாக, மக்களோட மனசில் இருக்க விஷயத்த ரொம்ப அழகாக கவிதையாக எழுதுவார் அவர் மகாகவி பாரதியார். மேல் இடத்துலேருந்து கீழிடம் இருக்க மக்கள் எல்லாருடைய ஃபீலிங்ஸுமே இது பண்ணுற மாதிரி நிறைய தமிழ் கவிதைகளை எழுதுவார். ஸோ இதுதான் பாரதியாருடைய சைல்ட்ஹுட் பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 முறை படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேஜ் நம்பர் 42. 42ல் செகண்ட் ஒன் மட்டும்தான். இதெல்லாமே 5 மார்க் கொஷின் அப்படின்றதால கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருந்தாலும் படிங்க, ரொம்ப ஈஸியானதான். எல்லாமே பாரதியார், அப்துல் கலாம் இவங்கள பற்றினது தான். இதனால ஈஸியாக எழுதிடலாம். अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया. அத்தியாபக் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிடியா கா பாட்டு, இந்த பறவைகளை பற்றின விஷயங்களை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாருன்னு கேட்குறாங்க. அத்தியாபக் ஸ்ரீ शिवसुब्रमण्यम अय्यर करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाते रहे. இந்த டீச்சர் பேர் பாருங்கள், ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் அதுதான் டீச்சர் பேர். அவர் கிட்டத்தட்ட 45 நிமிஷமாக, அதாவது 3/4 மணி நேரமாக வந்து இந்த பேர்ட்ஸை பற்றின லெசனை வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. 3 बच्चे समझ नहीं सकते. அதில் 3 பேருக்கு மட்டும் புரியவே இல்லை. इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया. அதனால் அந்த 3 குழந்தைங்களை மட்டும் அவர் வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. उन्हें समुद्र तट पर ले गई. அவங்கள வந்து கடலுக்கு கூட்டு போகிறாரு. சமுதிரத்தை கடலோரமாக கூட்டு போகிறாரு கடலுக்கு. चिड़िया की ओर इशारा करके. அங்கே கடலில் நிறைய பறவைகள் இருக்கும்ல, அந்த பறவைகளை காட்டி इशारा करके उन्होंने बच्चों को समझाया कि चिड़िया में जीवन होता है. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்குறாரு டெக்னிக்கலாக. அந்த கடலுக்கு கூட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலாகவே அந்த பசங்களுக்கு அந்த பசங்களுக்கு அந்த பறவைகளை காட்டுறது எப்படி பறக்குது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நேரடியாக காட்டி அதோட அந்த பேர்ட்ஸினுடைய லைஃப் வந்து ஃபுல்லாக அழகாக டீச் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசன் பேஜ் நம்பர் 47. 47ல் ஃபர்ஸ்ட் क्वेश्चन मात्रम. सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से कैसी बातें की. सिद्धार्थ வந்து गृह त्याग के पहले यशोधरा से कैसी बात की. சித்தார்த் வந்து गृह त्याग, ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்சுவலாக அந்த லெசன் எதை பற்றினது அப்படின்னா, இதில் சித்தார்த் என்ன பண்ணுவான்னா, அந்த வாழ்க்கையோட உண்மையான தேடல் என்ன, உண்மையான விஷயம் என்ன நம்ம வாழ்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு தேடலில் அவர் இருப்பார். அந்த தேடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து யசோதராட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜீவன் கே மூல் தத்துவ அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி என்ன, ஜீவன் அப்படின்னா லைஃப். ஸோ அந்த லைஃபோட ரியல் இது என்ன அப்படின்ற खोजने அப்படின்னா தேடல், ஹேத்து அப்படின்னா ஃபார். ஸோ அந்த தேடலுக்காக சித்தார்த்து பாதி ராத்திரி என்ன அதான் மிட் நைட்டில் அந்த ராஜ்மஹல்லேருந்து வெளியே கிளம்பிடுவார். जाने से पहले वे अपनी पत्नी यशोधरा से गूढ़ भरी बातें करते हैं. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, போகிறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃபான யசோதரா கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாரு. गूढ़ भरी बातें करते हैं, ரொம்ப நல்ல விதமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. जब यशोधरा पूछती है कि रात को इतनी देर तक क्यों जागे हुए हैं.
ஸோ யசோதரா கேட்குறாங்க, நைட்டில் அதுவும் இந்த மிட் நைட்டில் ஏன் இவ்வளோ நேரமாக முழிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. तो वे कहते हैं कि उन्हें जागने का समय आ गया है. அதுக்கு அவர் சொல்லுவார், நான் முழிச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. जागने का समयனா முழிச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. आगे यह भी कहते हैं, அடுத்து இதையும் சொல்கிறாரு, उन्हें शेष लोगों को जगाने का जिम्मा भी है. शेष लोगों அப்படின்னா மீதம் இருக்க, நான் முழிச்சிக்கிட்டேன், மீதம் இருக்க மக்களையும் நான் வந்து முழிச்சிக்க வைக்கணும், முழிச்சிக்க வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. ஜிம்மா பி ஹே, ஜிம்மா அப்படின்னா மற்ற மீதம் இருக்க மக்களையும் வந்து முழிச்சிக்க சொல்ல வேண்டிய நேரம். அதாவது முழிச்சிக்க அப்படின்னா என்னென்னா சம்திங் ஏதோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரிலேட்டடாக, அதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஐசி பாத்தேங் கர்க்கேவே ஜானே லக்தே ஹே, இந்த மாதிரி பேசிட்டு வர என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். ஸோ இதுதான் வந்து யசோதரா கிட்ட சித்தார்த்து சொன்ன விஷயங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து வேணால் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் 1 or 2 வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனி 2 வேணால் ஒமிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்குது. இந்த லெசன் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா விட்டுருங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 4 லெசனோட கொஷின்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்தது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் 2 கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ, தன்யவாத்.